தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து தமிழக அரசியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. பார்க்குறது மொத்தம் 20 பேர் தான் பார்க்குறீங்க. 20 வியூஸ் தான் போகுது ஒரு நாளைக்கு. ஸோ அந்த 20 பேர்ல ஒரு 10 பேர் ஷேர் பண்ணீங்கன்னா, ஒரு 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் போற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். ஸோ வாங்க டைரக்ட்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஏப்ரல் 23ஆம் தேதி காலையில சும்மா பக்காவா ரெடி ஆயிட்டு வீட்டுல இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உங்க ஓட்டர் ஐடி கார்டு கையில எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து நடந்த தமிழக அரசியல்ல நடந்த சில காமெடிகளும், சில சீரியஸான விஷயங்களும், சில அருவருக்கத்தக்க விஷயங்களும் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கட்சியை பத்தி பார்த்துட்டு போயிடலாம். தாவேகா தலைவர் வந்து தாவேகா தலைவர்னு சொல்ல எனக்கு வாயில வரல. நம்ம அண்ணனே சொல்லிடலாம். நம்ம அண்ணன் வந்து என்ன பண்றாருன்னா, கடந்த 2 நாட்களா வந்து பிரச்சாரங்கள் வந்து ரத்து பண்ணப்பட்டிருக்குது. பல இடங்கள்ல வந்து பல கட்சிகள் வந்தாங்க. தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே, என்டிகேன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சூறாவளி மாதிரி சுழன்றுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஆள் மட்டும் ஒரு நாள் மட்டும் சூறாவளின்னு சொல்ல முடியாது. அது ஒரு பெரும் பூகம்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பூகம்பத்தை காட்டிட்டு ஒரு 2 நாள் லீவ் போட்டாரு. அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு விரக்தியில இருக்கலாம். ஸோ அவரை பத்தி நீங்க யாருமே கவலைப்பட வேணாம். ஏன்னா நேத்து அவர் ஒரு ட்விட் ஒன்று போட்டாரு. நம்ம உறுப்பினர்களா இருந்தாலும் சரி, வார்டு உறுப்பினர்களா இருந்தாலும் சரி, பூத் ஏஜென்ட் எல்லாமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, என்ன எதிர்பார்க்காம நீங்க போய் உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள அருகாமையில உள்ள உறவினர்கள், நண்பர்கள் இவங்கள்ட்ட எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணுங்க. அதுல ஒரு வேர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருந்தாரு. தன்னலமற்ற செயலால் நம்ம வந்து பிரச்சாரம் மேற்கொள்ளணும் அப்படின்னு. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு வந்து சீட்டு கொடுக்கல, கட்சியில பொறுப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு கோவமா இருக்கிறாங்கன்னு நான் நிறைய இடத்துல கேள்விப்படுறேன். நிறைய இடத்துல ரீல்ஸோ யூடியூப்லயோ பார்க்க முடியுது. பட் நம்மளுடைய முதல் குறிக்கோள் என்னன்னாவே ஆட்சி கட்டில உட்கார வைக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய முதல் குறிக்கோள் இந்த தேர்தல்ல. நம்மளுடைய பதவி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொறுப்பு, இது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்மளை தேடி வரும். ஓகேங்களா? கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. இவ்வளவு தூரம் ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கு நம்ம எப்பவுமே விஜய் நான் பாராட்டணும். ஸோ இப்ப ஏன் வரலங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ எல்லா கட்சிகளும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டாங்க. தேர்தல் வாக்குறுதி அப்படின்னா, நாம என்னென்ன பண்ண போறோம், என்னென்ன இது வரைக்கும் பண்ணோம் அப்படிங்கறத வெளியிட்டாங்க. பட் விஜய் மட்டும் இன்னும் வெளியிடவே இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ திமுக வெளியிட்டாங்க. யாருக்காச்சும் தெரியுமா இந்த வாக்குறுதி? யாருக்கும் தெரியாது. அவர் சொன்ன 8,000 ரூபாய் மட்டும் தான் தெரியும். 8,000 கூப்பன், 8,000 கூப்பன், 8,000 அதை ஒண்ணு வச்சுதான் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த 5 வருஷமா வந்து அவங்க தான் ஆட்சியில இருந்தாங்க. சோ என்ன பண்ணணும், நாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி சாதனைகள் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கோம்னு சொல்லி தானே ஓட்டு கேட்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இனிமே பண்ண போறோம், 8,000 கொடுக்க போறோம், 8,000 கொடுக்க போறோம். அப்ப என்ன, இந்த 5 வருஷமா நீங்க எதுவுமே பண்ணல, கரெக்ட் தானே? ஏதாச்சும் பண்ணியிருந்தா அதை சொல்லி தானே ஓட்டு கேட்டிருக்கணும். அது இல்லாம இனிமே நாங்க 8,000 கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஒண்ணும் புரியல. இன்னொரு பக்கம் காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இபிஎஸும் உதயநிதியும் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, பிரச்சாரம் போற இடத்துல நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ண போறேன், என்ன பண்ண மாட்டேன்னு சொல்லாம 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாய்ச்சி தனிமன்ற தாக்குதல் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. உண்மையாலுமே சொல்றேன், இதுதான் அரசியலா? எடப்பாடி என்ன சொல்றாரு, பால்டாயில் நடிகைக்காக பால்டாயில் குடிச்சிட்டாரு அப்படிங்கிறாரு. உதயநிதி என்ன சொல்றாரு, அவர் வந்து தவந்து போய் ஆட்சியில வாங்கினாரு. இதுதான் அரசியலா? இத்தனை வருஷம் இதுதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்களாடா? இதுதான் அரசியலா என்ன? ஒவ்வொருத்தருக்கு தனிமன்ற தாக்குதல் போட்டு இந்த மாதிரி இதுதான் அரசியலா? ஒண்ணுமே புரியல. இப்பதான் வந்து அரசியல்னா என்னன்னு தெரியுது. அரசியல்னா வந்து இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து, ஓ, ஒருத்தர் புதுசா வந்தா நம்மள இந்த அளவுக்கு எல்லாம் வந்து பாடாப்படுத்துவாங்களா? இதுதான் அரசியலா? இதுதான் இவங்களுடைய கேவலமான அரசியலை இது நாள் வரைக்கும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது வரைக்கும் வந்து சுத்தமா யாருக்குமே தெரியல. விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு அக்கா பையன் இருக்கான். சும்மா 8வது தான் படிக்கிறான், சின்ன பையன். அவன்கிட்ட போன் பண்ணி கேட்டா, ஆமா நான்லாம் ஆல்ரெடி பிரச்சாரத்தை 6 மணி வீட்டுல 2 பேரும் வந்து கன்வின்ஸ் பண்ணி வச்சுட்டேன். எங்க வீட்டுல இருந்து 2 ஓட்டு கன்ஃபார்ம். எங்க அம்மாவும் பாட்டி இருக்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட எப்படியாச்சும் பண்ணி இது பண்ணி ஓட்டு போட வச்சிருக்கேன். என்னை பத்தி கவலைப்பட வேண்டாங்க. அந்த 8வது படிக்கிற பையன், சின்ன பையன், ஓட்டு ஓட்டு போட்டணும், ஓட்டு போட்டா வந்து ஆட்சியம் வேணாம், எந்த அரசியல் தெரிஞ்சு வச்சிருக்கான். எப்படி? எதனால? இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி உள்ளவங்க சொல்லி கொடுத்தாங்களா? திராவிட கட்சிகள், சீமானன் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல. விஜய் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் பிறந்த குழந்தை தவிர மத்த எல்லாருமே அரசியல் பேசுறாங்க. இதை வந்து உண்மையாலுமே வரவேற்கத்தக்கணும். ஏன் அப்படின்னா, அவனுக்கு என்ன ஒரு அக்கறை இந்த தமிழ்நாட்டு மக்கள் மேல. அவன் வந்து ஓட்டு போடணும், ஓட்டு போட்டா இவர் தான் வரணும், சரியான அரசியலை சொல்லி கொடுத்திருந்தா அவன் உங்களுக்கு ஓட்டு கேட்டிருப்பான். இப்ப விஜய் வந்து அரசியல்னா என்ன, அரசியல்னா இவ்வளவு சாக்கடையா அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுத்ததுனாலதான் இப்ப அவர் ஓட்டு கேட்டுட்டு இருக்கான். சோ அதுக்கு எப்பவுமே அவருக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டுக்கிறேன். ஏன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் யார் நல்லவர் யார் கெட்டவர்னு தமிழ்நாடு அரசியல்ல புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததா பார்க்க பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஜனநாயகன் மூவி. ஆமா, ஜனநாயகன் மூவி பிரச்சனை பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஜனநாயகன் மூவி வந்து படம் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுவும் HD பிரிண்ட்ல 8 GB கிட்ட ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நம்ம என்ன பார்க்கல, நம்ம எப்பவுமே தியேட்டர்ல தான். ஏன்னா அவருக்கு ஒரு ப்ராப்பர் என்ன சொல்றது, ஒரு ஃபேர்வெல் கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறது ஒரு விஜய் ரசிகர் நான் என்னன்னுக்கும் டிவி கேட்டதார எனக்கும் வந்து ஒரு ஆசை. அதனால வந்து
தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு கொள்றேன். அதை வந்து தியேட்டர்ல போய் பாருங்க. யாரும் டவுன்லோட் பண்ணியோ இல்ல ஷேர் பண்ணியோ பார்க்காதீங்க. ஷேர் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து ஆம், ஒரு விழிப்புணர்வோட இருக்கும்போது ஒரு ஒரு கட்சியோட மாநில பொறுப்புல இருக்கிற ஒரு யூடியூபர் ஆகிய ஒரு ஆள் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காரு. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஏதோ சாட்டையோ பொட்டையோன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியல. ஸோ என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு விஜய் மேல வந்து வன்மம் இருக்கலாம், கோபம் இருக்கலாம். ஓகேங்களா? எனக்கு பிரச்சனை இல்ல. உங்களுக்கு விஜய் மேல தனிமனித தாக்குதல் வந்து இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு படம். அந்த படம் வந்து விஜய் சார்ந்தது மட்டும் கிடையாது. விஜய் இருக்கிறாரு. அவங்க கூட ஒர்க் பண்ண டைரக்டர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ப்ரொடியூசர் இருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண 4000, 5000 பேர் இருக்காங்க. அவங்களோட உழைப்பு ஒட்டுமொத்த உழைப்பையுமே நீங்க அசிங்கப்படுத்துனீங்க. ஒரு படம் வருது. இந்த படத்துல வந்து இன்னொரு காமெடி சொல்றாங்க. இந்த படத்துல வந்து இது நடக்குது, அது நடக்குதுன்னு நீங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் வந்து ஒரு மாநில பொறுப்புல இருக்கிறவங்க. நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு அமைச்சீங்க அப்படின்னா, ஒரு மாநில பொறுப்பு, ஒரு மாநில ரகசியத்தை நீங்க எப்படி காப்பாத்துவீங்க? உங்களுடைய சுயநலத்துக்காகவும், உங்களுடைய வன்மத்துக்காகவும் நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இவரு கூட வந்து விஜய் மேல ஒரு வன்மம் ஆஹ் சொல்லலாங்க. இன்னொரு ஆள் இருக்கு பாத்தீங்கன்னா, அமீர்னு ஒரு ஆள். இவர் ஒரு இயக்குனர், டைரக்டர். இவர் என்ன பண்றாரு? இவருக்கு தெரியும்ல ஒரு படம் வந்து எடுக்கிறோம். ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஒரு படத்த போய் ஒரு ஆள்ட்ட கதை சொல்லி, ப்ரொடியூசர் செட் பண்ணி, இவ்வளவு பண்றது எவ்வளவு கஷ்டம்னு இவருக்கு தெரியும். இவர் என்ன பண்றாரு? படத்தை திருட்டுத்தனமா பார்த்துட்டு, இதுல முஸ்லீம்களை வந்து அசிங்கப்படுத்துற காட்சிகள் இருக்குன்னு சொல்றாரு. உங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க எல்லாம் எதை சாப்பிடுறீங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம். அந்த 3 மாசம் வந்து எவ்வளவு சீக்கிரட்டா கொண்டு வரணும். இதெல்லாம் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஒரு கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சு அந்த தப்பை நீங்க பண்றீங்க அப்படின்னா யாருக்காக பண்றீங்க? எதுக்காக பண்றீங்க இதெல்லாம்? இதெல்லாம் வந்து தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு தெரியும் எது நல்லது, எது நடந்திருக்கு அப்படின்னு. இன்னொன்னு பெரிய குற்றச்சாட்டு என்ன வைங்கன்னா, விஜய் வந்து இந்த படத்தை வெளியிட்டுட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சமாச்சும் மண்டையில மூளைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்க, இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்களா? யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த திமுகவோட கொத்தடிமைகளும், இந்த 2 யூடியூபர்ஸ் இன்பவன் கார்த்தி அப்புறம் பாத்தீங்கன்னா சாட்டை தர்மம் என்ன பண்றாருன்னா, இந்த படத்தை வந்து விஜய் தரப்புல இருந்து வெளிப்பட்டு பரப்புரை செய்றாங்க. ஏன்டா கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? அவர் இந்த படத்தை வச்சு பரப்புரை பண்ணணும் அப்படின்னா, ஓடிடில கிராண்டா ரிலீஸ் பண்ணி எல்லாரையும் வீடு வீடா உட்கார வச்சு, தெரு தெருவா உட்கார வச்சு இந்த படத்தை பார்க்க முடியாதுடா. கொஞ்சமாச்சும் யோசிக்கிறீங்களா? இதே என்ன திருத்தணமா விடணும். திருத்தணமா விட்டா எப்படி பார்க்க மாட்டாங்கன்னு அவருக்கே தெரியும். அவர் மேல இருக்கிற அன்புலையும் பாசத்தினால யாருமே பார்க்க மாட்டாங்கன்னா அவருக்கே தெரியும். கொஞ்சம் கூட ஒரு லாஜிக்கே இல்லாம வந்து பேசிட்டு இருக்காங்க. அவர் இந்த படத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, ஒரு ஓடிடி ரிலீஸ் பண்ணி இந்நேரம் எவ்வளவோ பணமோ காசோ பார்த்திருக்கலாம். இந்நேரம் அசால்ட்டா இந்த படத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணிருக்கலாம். சோ அது அவருடைய கனவு கிடையாது. ஓகேங்களா? இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆடியோ லீக் பண்றாங்க. எப்படின்னா, ஒரு பக்கம் வந்து ஒரு ஆள் பேசுறாரு, இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு ஆள் பேசுறாரு. ஓகேங்களா? இவரோட போட்டோ தெரியுது யார் பேசுறான்னு. இவரோட போட்டோ வந்து எடிட்டர்னு போட்டு பாய் போட்டுட்டு இருக்காங்க. எப்படின்னா, இந்த மாதிரி விஜய் தான் வந்து வெளியிட சொன்னாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா, இதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்க வந்து முட்டாளாடா? இந்த மாதிரி வந்து ஒரு சாதாரண ஆளு கிரியேட் பண்ண முடியாதா? இந்த மாதிரி எடிட்டர்னு போட்டு போட்டோ எல்லாம் எடிட் பண்ண முடியாதா? பேச முடியாதா? ஏன்டா இப்படி பண்றீங்க? தலையில மூளைன்னு ஒண்ணு வச்சிருந்தா இதெல்லாம் யோசிப்பீங்களாடா? இதெல்லாம் அறுத பழசு அரசியல போட்டுட்டு இருக்கீங்க நீங்க. இதெல்லாம் அரசியல்னே சொல்ல முடியாது. அரசியலுங்கிறது மக்களுக்கு சேவை பண்றதுதான். இது வந்து அரசியல்னே சொல்ல முடியாது. இது வந்து ஒரு தனி தனி மனிதன் மேல காட்டக்கூடிய காட்டம், வன்மம், இன்னும் என்னென்னமோ சொல்லிட்டு போகலாம். ஓகேவா? இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தூத்துக்குடியில வந்து வருகிற கூட்டமும் வந்து காசு கூட்டிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் பரப்பிக்கிட்டு இருக்கு. எப்படின்னா, வண்டி வண்டியா வெளியூர்ல இருந்து வந்து வண்டி வண்டியா ஆளை இறக்கி போய் விஜய் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து 300 ரூபா கொடுத்தேன். 300 ரூபா தற்கொலிஸ். இவங்க 200 ரூபா ஊக்கிஸாம். இவங்க 300 ரூபா தற்கொலிஸ்னு போர்ட்ரேட் பண்றாங்க. எப்படி இந்த தமிழக வெட்டுக்களத்துல உள்ளவங்க எல்லாம் தற்கொலையும் போர்ட்ரேட் பண்ண மாதிரி 300 ஊபிஸ்ன்னு சொல்லிட்டு தற்கொலைன்னு சொல்லிட்டு போர்ட்ரேட் பண்றாங்க. ஏன்னா கொஞ்சமாச்சும் இதையே எத்தனை தடவை சொல்றது? உங்களுக்கு மூளைன்னு ஒண்ணு இல்லடா. இருந்திருந்தா நீங்களும் ஜெயிச்சிருப்பீங்கடா. இதெல்லாம் தட்டி விடுங்க பாய்ஸ். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு வரலாற்றிலேயே தமிழ்நாட்டுல இருக்கிற 4 பெரிய கட்சியில நடிகர் கட்சி அப்படின்னு பார்க்க போட்டீங்க அப்படின்னா நம்ம நாம் தமிழர் கட்சி தான். ஓகேங்களா? வேற விஜய் சரி, ஏடிஎம்கே சரி, டிஎம்கே சரி எல்லாருமே என்ன பண்ணாங்க? உதயநிதியில இருந்து எம்ஜிஆர்ல இருந்து அம்மால இருந்து என்ன பண்ணாங்கன்னா, அரசியல் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு படமே வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டாரு. சரியா? வந்துட்டு வந்து ஃபுல் டைம் அரசியல் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு எக்ஸ் நடிகர் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் நாம் நடிகர் கட்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, பார்ட் டைம் மாதிரி போய் படம் நடிச்சுட்டு வர்றாங்க. இவங்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர்கள் ஆட்சி அமைக்கக்கூடாது. நடிகர்கள் நாடகம் விடக்கூடாது. நடிகர்கள் அரசியல் வரக்கூடாது. ஆனா இவங்க மட்டும் போய் நடிச்சுட்டு வரலாம். இது என்ன கதையா இருக்குது? என்ன தலைவன் நீ? என்ன கதையா இருக்கு நீ? போய் நடிச்சுட்டு வர்றாப்ல. என்ன படம்? அந்த எல்ஐ கான்செப்ட் லைஃப் இன்சூரன்ஸ், லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு படம் போய் நடிச்சுட்டு வர்றாரு. என்ன? என்ன நீங்க பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அ இன்னும் நீங்க சொல்றதெல்லாம் கை தட்டுறதுக்கு வந்து ஒரு கூட்டம் இருக்கு தெரியுமா? அவங்க காதுல போய் இதெல்லாம் ஊதலாம். சரியா? எங்களுக்கு ஊத முடியாது. போய் படம் நடிச்சுட்டு வருவாராம். கேட்டா இது வந்து ரசிகர் கூட்டம் இல்ல. இது வந்து தத்துவமா போய் எடுத்தது. இந்த மாதிரி சிரிப்பெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு ஃபைனலா ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் விஜயோட பரப்புரை வந்து கன்னியாகுமரியில ஸ்டார்ட் ஆக போகுது. ஆம்,
பைக்கில் போகிறவங்களும் சரி, பின்னாடி போகிறவங்களும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. ஏன்னா இந்த மீடியாக்காரங்கலாம் விஜய் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அந்த கூட்டத்தில் எது தப்பு நடக்குதோ அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய ஒவ்வொரு உயிரும் உங்களுடைய குடும்பத்துக்கு முக்கியம். நம்ம தளபதிக்கு முக்கியம். அங்க நடக்கிற ஒவ்வொரு தப்பும் நம்ம தளபதி மேல வைக்கிற அவதூறா வந்துடக்கூடாது. பாசிட்டிவா, நெகட்டிவா வந்துடக்கூடாது. தலைவருக்கு வந்து ம் ரசிகர்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்தோ, அதே மாரி வீக்னஸும் அதுதான். அப்படிங்கும்போது அந்த வீக்னஸ கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரணும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பார்த்து தலைவர பத்திரமா கன்னியாகுமரிக்கு வராரு. பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டியாந்து விட்டுருங்கடா. நன்றி, வணக்கம். கன்னியாகுமரிய பத்தி இன்னைக்கு ஈவினிங் வர்ற வீடியோல பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்டே அலர்ட்டா இருங்க. அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும். பிரச்சாரம் முடியிற வரைக்கும். நன்றி, வணக்கம்.